முதலமைச்சரா இருந்த சுப்பராயன் அவர்கள் அவருக்காக ஒரு மணிமண்டபம் கட்டுவோம்னு வாக்குறுதி நம்பர் 456 கொடுத்தது யாரு? சுப்பராயன் அவர்கள் வாழ்ந்து அவர்களுடைய முன்னோர்கள் இந்த பகுதியிலே விவசாயிகளுக்கு ஏராளமான நிலங்களை கொடுத்து இந்த பகுதியில் அவர்களுடைய பூர்வீகம். அதனால் இந்த பகுதி தான் அந்த மணிமண்டபம் கட்டுவது சரியாக இருக்கும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்தில் எடுத்து சொல்லி கன்னியாகுமரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சத்திரம் என்ற பகுதியில் மிக பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் எளிதூர கட்டப்பட்டு வருகின்ற இந்த மணிமண்டபத்தை விஜய்க்கு பேச்சுக்கு எழுதி கொடுத்தவர்கள் இதை சரியாக கவனிக்காமல் உண்மையை தெரியாமல் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என நான் நினைக்கிறேன். இந்த மணிமண்டபத்தான கட்டுமான பணி இப்பொழுது 90% முடிவடைந்திருப்பதையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இன்னும் இது சில பணிகளை இதை முடிப்பதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் தன்னுடைய தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து தொகையை அளித்திருக்கிறார். இப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை ஒவ்வொன்றாக இந்த 4 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்பதற்கு நாமக்கல்லில் விஜய் அவர்கள் கூறிய பொய்யான குற்றச்சாட்டிற்கும் அதற்கு நாம் நின்று உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த இடமும் தான் அதற்கு சாட்சி. அதாவது ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு நடிகராக இருந்தவர் அரசியல் கட்சிக்கு வந்திருக்கிறார். ஆனால் ஒரு உண்மை நிலையை அவர் தெரிந்து கொண்டு பேச வேண்டும். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பார்கள் என்று சொல்வார்கள். இப்படி ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்பட்டு வருகின்ற மறைந்த நம்முடைய சுப்பராயன் மணிமண்டபமே கட்டப்படவில்லை, திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்றவில்லை என்று சொல்கிறார். தயவு செய்து அவர் இங்கு பக்கத்திலே கரூரில் தான் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இங்கே இது பார்க்கட்டும். நீங்களும் பத்திரிகையாளரும் இப்போ இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டு வருவதை இதில் 90% பணிகள் முடிவடைந்திருப்பதை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க.